நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கில்லாட்டால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டியான சினிமா அப்டேட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக மாவீரன் அயலான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெற்றி படங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நடித்த அயலான் படம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் மத்தியில் ரொம்பவே ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்டர். அவருடைய அடுத்த படத்துக்கான ஒரு ஷூட்டிங்குமே வந்துட்டு இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அடுத்த படத்துக்கான லுக்கையுமே வந்துட்டு அவர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது SK21 அப்படின்ற இந்த படத்துக்கு டைட்டில் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராணுவம் சம்மந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் கூட பேர் பண்ணி ஆக்ட் பண்ண போகிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக சாய் பல்லவி வந்துட்டு சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து நடிக்க போறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துக்கு GV பிரகாஷ் தான் வந்துட்டு மியூசிக் டைரக்ட் பண்ண போறாங்களாமா. ஸோ இந்த படத்துக்கான படப்பிடிப்புக்காக சிவகார்த்திகேயன் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டு ரொம்பவே மெருகேற்றி அவர் வந்து அடுத்த படத்துக்கு தயாராகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா தனுஷோட 51 திரைப்படம் தான். இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்பை வந்துட்டு ஸ்டோரியாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இந்த படத்துக்கான டைரக்ஷன் தனுஷே வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் கூட வந்துட்டு யார் வந்துட்டு கோவர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா தெலுங்கு டைரக்டர் கூட வந்துட்டு கோவர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு படத்தில் தனுஷ்க்கு பேர் பண்ண போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ராஷ்மிகா மந்தனா தான் பேர் பண்ண போகிறாங்களாமா. ஸோ இவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். இந்த ஒரு படத்துக்கும் இன்னும் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிஷியன் கான்செப்ட் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு சூப்பரான அப்டேஷனுமே கிடைச்சிருக்கு. கேப்டன் மில்லர் படத்துக்கு அப்புறம் இந்த ஒரு படம் நல்ல ஒரு வெற்றியை கிடைக்குமா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் யோசனைக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு டைரக்டர் கூட சேர்ந்து நடித்த ஒரு படம் அப்படின்னா அது வாத்தி படத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் தெலுங்கு டைரக்டர் கூட இணைந்த ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தனுஷுடைய 51வது படத்துக்கு நம்ம ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன்ட் டைமில் வடக்குப்பட்டி ராமசாமி படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். சந்தானத்தோட ஒரு அற்புதமான நடிப்பை இந்த ஒரு படத்தில் வந்துட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சது. குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே ஒரு கவர்ந்த ஒரு படம் அப்படின்னா அது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இப்போ வரைக்குமே திரையரங்குகளில் ரொம்பவே பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு படத்துக்கு சக்ஸஸ் மீட்டுமே வந்துட்டு ரீசெண்ட் டைமில் நடந்துச்சு. அதில் நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே வந்துட்டு பங்கு பெற்றிருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேற்று வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே அதாவது காதலர்கள் தினம். இந்த ஒரு காதலர் தினத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய ஆக்டர்ஸ் அவங்களுடைய கணவன் மனைவி இவங்க எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து அவங்களுடைய காதலர் தினத்தை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஜோடிகளாக இருக்கக்கூடிய ஸ்னேகா பிரசன்னா, அஜித் ஷாலினி, அது மட்டும் இல்லாமல் சூர்யா ஜோதிகா உட்பட்ட நிறைய ஜோடிகள் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய வேலண்டைன்ஸ் டேவை ரொம்பவே அற்புதமாக வந்துட்டு கொண்டாடிக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.